ஆதியாகமம் புஸ்தகத்துல சாத்தான் சர்ப்பம் இரண்டையும் குறித்து வெளிப்படுத்தப்பட்ட 3ஆம் அதிகாரத்துல நிறைய குழப்பங்கள் அநேகருக்கு உண்டு. இது உண்மையான விளக்கம் தான் என்ன? பாம்பு படைக்கப்பட்ட போது காலோட தான் இருந்துச்சா? அதுக்கப்புறம் தான் கால் இல்லாம போயிருச்சா? அது உண்மையிலே மண்ணை நக்கி சாப்பிடுவதைத்தான் தேவன் அந்த சபிப்பதின் மூலமாக சொன்னாரா? இதையெல்லாம் இந்த பதிவில் மிக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்ளுவோம். முதலாவது, எந்த ஒரு சத்தியத்தை நாம் ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொன்னால் அது வேதாகமத்தினுடைய மற்ற சத்தியங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. ஏன்னா வேதாகமத்தினுடைய ஒட்டுமொத்த சத்தியம், த சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்று சொல்லுவார்கள், ஐடியா, அந்த பைபிள் ஒட்டுமொத்தமா ஒரு சத்தியத்தை சொல்லும் அல்லவா? அப்படி அந்த ஒட்டுமொத்த சத்தியத்திற்கும் ஒரு வசனத்தினுடைய விளக்கம் அதற்கு விரோதமாக இருக்கக்கூடாது. அந்த அடிப்படை சட்டத்தின் அடிப்படையில் இந்த வேத வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பாம்புக்கு முதல்ல கால் இருந்தது, அது வயிற்றினாலே ஊர்ந்தது, அது மண்ணை தின்றது என்பது போன்ற சத்தியங்கள் எல்லாம் வேதத்தினுடைய மற்ற சத்தியங்களுக்கு விரோதமாக இருக்கின்றன என்பதைத்தான் உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். அடுத்து எது சரியான சத்தியம் என்பதையும் உங்களிடத்தில் நான் பேச போகிறேன். சரி, பாம்பு ஊர்ந்தது, பாம்பை தேவன் சபித்தார் அப்படிங்கிறதற்கு எதிராக இருக்கக்கூடிய வாதங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். நம்பர் 1, தேவன் அந்த இடத்துல உண்மையிலே பாம்பை தான் சபித்திருந்தால், முதல்ல பாம்பை தான் சபிக்கிறாரு, அடுத்து சாத்தானை சபிக்கிறார் என்பது உண்மையானால், பாம்பை தான் சபிச்சிருக்கிறாருன்னு சொன்னா முதல்ல எழக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கு தவறு செய்தது ஒரு பாம்பு, ஆனால் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாம்பு இனங்களுமே இப்பொழுது ஊர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இது நமக்கு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறது. அப்ப நீங்க கேட்கலாம், என்ன பிரதர், அப்ப முத ஆதாம் தப்பு பண்ணா ஆதாமுக்குள்ளாக எல்லா மனுஷனுக்கும் அந்த பிரச்சனை வந்ததில்ல, அதே மாதிரி அந்த ஒரு பாம்புக்குள்ள எல்லா பாம்புக்கும் பிரச்சனை வந்திருக்கும்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். நியாயமான கேள்விதான். ஆனால் மனிதனை படைத்தது போல ஊர்வன பரப்பனவைகளை தேவன் படைக்கவில்லை. அவைகளை ஜந்து ஜந்தாக ஜாதி ஜாதியாக அவர் படைத்தார். நாம் எல்லாம் ஒரு ஆதாமுக்குள்ளாக இருந்து வந்தோம். அந்த ஒரு ஆதாமினுடைய தவறு நம்மை பாதிக்கிறது. ஆனால் பாம்பு இனங்கள் என்பது 5000த்திற்கு மேற்பட்ட இனங்கள் இருக்கின்றன. இன்னும் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தேவன் ஒரு பாம்பை கொண்டு பலாயிரக்கணக்கான பாம்பை உண்டு பண்ணவில்லை. பாம்புகளை ஜாதி ஜாதியாக உருவாக்கினார். அப்படி பார்த்தால் ஒரு ஜாதியான பாம்பு மட்டும்தான் சபிக்கப்பட்டிருக்க வேண்டும். அன்னைக்கு எந்த ஜாதி பாம்பு பாதிக்கப்பட்டதோ அது மட்டும்தான் வயிற்றிலே ஊற வேண்டும், நாவினாலே அப்படி அந்த நாக்கை நீட்டி கொண்டு இருக்க வேண்டும். ஆனா உலகத்தில் இருக்கிற எந்த ஜாதி பாம்பு எடுத்த, மலைப்பாம்பானாலும் சரி, நல்ல பாம்பா இருந்தாலும் சரி, அது கட்டுவிரியனா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இது எப்படி சாத்தியம்? அப்ப தேவன் பாம்பை சபித்தார் என்பதற்கு நேர் விரோதமாக இந்த ஒரு கோட்பாடு இருக்கிறது அல்லவா? சரி, ஓகே, ஒரே ஒரு கருத்தை மட்டும் எதிர்கருத்தாய் வைத்துக் கொண்டு நம்ம பெரிதாய் பேசிவிட முடியாது. ஆனால் இதற்கு எதிராக சில பல கொள்கைகள் இருக்கின்றன. அவற்றை நான் உங்களுக்கு முன்பதாக படிப்படியாக வைக்கிறேன். இப்ப நம்ம ஒண்ணுதான் நாம பார்த்திருக்கிறோம். நம்பர் 2, கால் இருந்தது, ஆனால் சாபம் என்பது உனக்கு கால் இல்லாமல் வயிற்றிலே ஊறுவாய் என்று தேவன் சொல்லுகிறார். இதை சாபம் என்று கொண்டால், நல்லா கவனிங்க, ஒரு உயிரினம் நடந்து கொண்டிருக்கிறது, இனி இருந்து உன்னுடைய சந்ததியோ அல்லது நீ வயிற்றில தான் ஊறுவாய் என்று வைத்து கொண்டோம் என்று சொன்னால், வயிற்றிலே ஊறுவது சாபமா? அதான் என்னுடைய 2வது கேள்வியாக இருக்கிறது. வயிற்றிலே ஊறுவது சாபமா? ஒருவேளை அது மிகப்பெரிய சாபம் என்று சொன்னால், தேவன் எத்தனையோ உயிரினங்களை வயிற்றிலே ஊறுவது போலதான் படைத்திருக்கிறார். அதுல மிக முக்கியமான ஒரு உயிரினம் நத்தையை சொல்லலாம். இன்னும் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கின்றன. ஊர்வனவற்றில் பல தன்னுடைய வயிற்றினாலே ஊர்ந்து கொண்டு இருக்கின்றன அல்லவா? அப்ப அதை எப்படி நாம சாபம்னு சொல்ல முடியும்? பாம்பு காலிலே நடக்கிறது ஆசீர்வாதம், அதுவே வயிற்றிலே ஊறுவது சாபம்னா, அப்ப மற்ற எல்லா வயிற்றில ஊறுகிற உயிரினங்கள் எல்லாம் மிக கேவலமான படைப்பாக நம்ம ஒத்துக்கொள்ள முடியுமா? தேவன் அப்படி படைத்திருக்கிறாரே இல்லை. எல்லா ஜீவ சந்துக்களையும் சரியான முறையில நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். அப்ப கால் இல்லாமல் வயிற்றிலே ஊறுவதை சாபமாக காண முடியாது. இதுல வேற ஏதோ ஒன்று இருக்கிறது. நாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று வியாக்கியானம் செய்ய முடியாது. அப்ப 2வது கேள்வியும் பதிலளிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. 3வது கேள்வி மிக முக்கியமான கேள்வி. 3வது இதற்கு எதிராக வைக்கப்படுகிற வாதத்தையும் நாம பார்த்துடலாம். இதுவும் மிக முக்கியமான ஒரு வாதம் தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, விலங்குகள் ஊர்வனவைகள் பறப்பவைகளால்
பாவம் செய்ய முடியுமா? இதுதான் என்னுடைய மூன்றாவது வாதமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு, பாம்பு சாத்தானுடைய சொல்லை கேட்டு சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சனாலதான் தேவன் பாம்பை சபித்தார் பிரதர் அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன அர்த்தம்? பாம்பு சபிக்கப்படுகிற அளவுக்கு ஒரு பாவத்தை செய்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். ஆனால் வேதாகமத்தினுடைய ஒட்டுமொத்த சத்தியம் என்ன சொல்லுது தெரியுங்களா? விலங்குகள், பறவைகள் இவைகளால் பாவம் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அவைகளுக்கு ஆத்துமா இல்லை. நன்மை தீமை அறியத்தக்க அந்த புரிந்துணர்வு அறநெறி கொள்கைகள் அவைகளுக்கு கிடையாது. அவைகள் தேவ சாயலிலே படைக்கப்படவில்லை. இந்த உலகத்துல பாவம் செய்யக்கூடிய படைப்புகள்னு கேட்டீங்கன்னா, ஒன்று தேவ தூதர்கள், இன்னொன்று நீங்களும் நானும் தான். தேவன் யாரிடம் கணக்கு கேட்பார் என்று சொன்னால், ஒன்று தேவ தூதர்கள் தவறு செய்தால் அவர்களிடம் கணக்கு கேட்கிறார், மனிதன் தவறு செய்தால் மனிதனிடம் தேவன் கணக்கு கேட்கிறார். நாம தான் பாவம் செய்யக்கூடிய சுதந்திரமான நிலைமையில படைக்கப்பட்டிருக்கிறோம். விலங்குகளோ ஊர்வனவைகளோ பறவைகளோ அப்படிப்பட்ட படைப்புகளாக இல்லை. அதனால்தான் பறவைகள் சில இடங்களிலே ஆண்டவர் கொலை செய்யும் பொழுது கூட தேவ சாயலிலே படைக்கப்பட்ட மனுஷனை கொலை செய்யக்கூடாது என்பதிலே அவர் உறுதியாக இருக்கிறார். அப்ப பறவைகள் அல்லது ஊர்வனவைகள், பாம்பு இவைகள் பாவம் செய்யுமா? அது சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சதுனாலதான் இது நடந்துச்சு என்று சொல்லுவதற்கு இது மிக எதிரான ஒரு கொள்கையா இருக்கு. ஒட்டுமொத்த வேதாகமத்திற்கும் எதிரான ஒரு கொள்கையா இருக்கு. இது மூன்றாவது கேள்வியாக நான் வைக்கிறேன். சரி, நாலாவது ஒரு கேள்வி, இந்த கொள்கைக்கு எதிரான ஒன்று. தேவன் பாம்பைத்தான் சபித்தாரா அப்படிங்கிறதுக்கு எதிரான ஒரு கேள்வி. இந்த 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இந்த சர்ப்பமானது எல்லா மிருகங்களை காட்டிலும் தந்திரம் உள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லிதான் அந்த அதிகாரமே ஆரம்பிக்குது. அந்த தந்திரம் உள்ள ஒன்று வந்துதான் ஏவாளை வஞ்சித்தது என்று சொல்லும் பொழுது, அங்கு தேவன் பாம்பை சொல்லுகிறாரா சாத்தானை சொல்லுகிறாரான்னு பல குழப்பங்கள் நமக்கு நிலவுது. நான் என்ன, அதாவது இது பாம்பு தான் அல்லது சாத்தான் பாம்பை பயன்படுத்துகிறான், அந்த இடத்துல பாம்பை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு, அது மற்ற எல்லா கிரீச்சர்ஸ் விட, உயிரினங்களை விட அது தந்திரம் உள்ளதா தான் இருந்துச்சுன்னு நம்புகிறவர்களுக்கு என் கேள்வி என்னன்னா, அந்த இடத்துல தந்திரம் உள்ளதா இருந்தது என்றனுடைய அர்த்தம் என்ன? அது எளிதாக மற்றவர்களை வஞ்சிக்கத்தக்க அளவுக்கு ஞானத்தை உடையதா இருந்ததுன்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப தேவன் முதலாக உயிரினங்களை படைத்த போது இந்த ஒரு உயிரினத்தை மட்டும் ரொம்ப தந்திரமா படைச்சு அடுத்தவங்களை ஏமாத்துகிற அளவுக்கு படைச்சு வச்சுட்டாரா? இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அங்க தேவன் உண்மையிலே பாம்பை குறித்து தான் பேசுகிறாரா இல்ல வேற எதையாவது குறித்து பேசுகிறாரா? அடுத்து கடைசியா வைக்க போற ஒரு கேள்வி, 5வது கேள்வி, இது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் இல்லை, ஆனாலும் கூட இதையும் ஒரு ஆர்கியூமெண்ட்டா நான் வைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பாம்பு அன்றைக்கு பேசியதாக நாம பார்க்கிறோம். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட விலங்குகள் அவ்வளவு எளிதாக பேசும்படியாக படைக்கப்படவில்லை. ஒரே ஒரு இடத்துல கழுதை பேசியது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அதுவும் பயங்கர ஆச்சரியமான ஒரு இடம். இங்க திடீர்னு ஏவாள் முன்னாடி ஒரு பாம்பு பேசியதை போல கற்பனை பண்ணி பார்க்க முடியல நமக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான, நாம ஒரு தேவையில்லாத ஒரு கொள்கைக்குள்ள போயிட்டோமோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். பல ஆண்டுகளாக இவைகள் சொல்லப்பட்டு வருகிற கொள்கைகள். பரவாயில்ல, பாம்பு பேசுச்சுனே கூட வைத்துக் கொள்ளலாம், அது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் இல்லை. ஆனால் மற்ற 4 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதே, அதற்கு என்ன பதில்? சரி, இவ்வளவு குழப்பமான கேள்விகளுக்கு மத்தியிலே இந்த சத்தியம் ஸ்தாபிக்கப்பட வேண்டியதனுடைய அவசியம் என்ன? இதை மிக எளிதாக விளக்கலாம். எந்த குழப்பமும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாம விளக்க முடியும். எப்படி விளக்க முடியும்? அந்த இடத்துல முதலாக தேவன் அந்த இடத்துல சர்ப்பம் என்கிற பெயரைத்தான் பயன்படுத்துகிறாரே ஒழிய, அது நிச்சயமாக தேவனால் படைக்கப்பட்ட நாம் பார்க்கிற ஊரும் பிராணியான சர்ப்பமே அல்ல. ஒருவேளை சர்ப்பத்தின் உருவை எடுத்து வந்த சாத்தானாக இருந்திருக்க முடியும். முழுக்க தேவன் அந்த இடத்துல பேசுவது எல்லாமே சர்ப்பம் என்கிற பெயரை வைத்திருந்தாலும் கூட தேவன் சாத்தானையே தான் பேசுகிறார் என்பதைத்தான் நான் புரிந்து கொண்டேன். இந்த சத்தியத்துல எந்த பிரச்சனையும் இல்லை என்பதையும் என்னால் அடித்து சொல்ல முடியும். மாறாக அதுல நாம கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு விடை இல்லை. ஆனால் இந்த இடத்துல இது சாத்தான் தான் நம்புகிறதுனால பல பிரச்சனைகளுக்கு நாம் முடிவு கட்ட முடியும். இது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக எளிதாக இருக்கிறது. அப்புறம் ஏன் பிரதர் சர்ப்பம்னு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது? ஒருவேளை சாத்தான் சர்ப்பத்தின் உருவை எடுத்து வந்திருக்க முடியும், அதனால ஆண்டவர் சர்ப்பம் என்கிற பெயரை வைத்திருக்கலாம்.
ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சர்ப்பத் என்ற வார்த்தையை குறித்து சொன்னது எல்லாமே சாத்தானை குறித்து சொல்லப்பட்டதுதான். அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், அப்ப மண்ணை தின்பாயின்னு சொல்லப்பட்டிருக்கே, சாத்தான் எப்படி பிரதர் மண்ணை திங்க முடியும்? பாம்பு மண்ணை நக்கும், அது ஒத்து வருது. சாத்தான் எப்படி மண்ணை நக்குவான்? அப்ப அந்த வசனம் நிச்சயமா பாம்பை தானே குறிக்கும்னு சில பேர் வாதாடுவாங்க. ஆனா வேதாகமத்தில் இதே போன்று இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்கிறது. மீகா 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். புற மதஸ்தர்களுடைய ராஜாக்களை பற்றி அந்த இடத்துல அவங்க என்ன ஆவாங்க, அவங்க சாபம் என்னன்னு ஆண்டவர் பேசுகிறார். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லுகிறார். அவங்க என்ன செய்வாங்கன்னா, பாம்பை போல மண்ணை நக்குவார்கள், பூமியின் ஊர்வனவற்றை போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். அங்கேயும் வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, பாம்பை போல மண்ணை நக்குவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ராஜாக்கள் எப்படி ஊர்ந்து மண்ணை நக்குவாங்கன்னு ஆண்டவர் சொல்ல வருகிறாரா? இல்லை. இது ஒரு வேதாகம மொழி நடை. அது ஒரு உருவகத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அது தோல்வியை காண்பிக்கிறது, வெட்கத்தை காண்பிக்கிறது, அவமானத்தை காண்பிக்கிறது. ஊர்வனவற்றை போல நடுநடுங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. அது போலதான் அன்றைக்கு தேவன் பாம்பின் வடிவிலே வந்த சாத்தானைத்தான் அந்த இடத்துல அவர் சபிக்கிறார். அவன் வெட்கப்படணும், அவமானப்படணும் என்பதைத்தான் அந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. அப்ப இதுல இருந்து நமக்கு ஒன்று தெரிகிறது, நாம் அந்த இடத்துல தேவையில்லாத குழப்பங்களை உண்டு பண்ண தேவையில்லை. சிலர் அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பாம்பு வந்துட்டாலே அதை சாத்தான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தவறு. அது ஒரு சாதாரண உயிரினம், அதற்கும் சாத்தானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை விட கொடிதான விஷம் உள்ள எத்தனையோ விலங்குகள், உயிரினங்கள் இருக்கின்றன. சாதாரண வண்டு அடிச்சு சாகக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஜெல்லி ஃபிஷ் பயங்கரமான விஷமுடையது. அதனால விஷம் இருக்கிறதுனால மாத்திரம் பாம்பு சாத்தான் கிடையாது. ஆனால் பாம்பு பல இடங்களிலே சாத்தானுக்கு பதிலாக அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அப்படின்னு வசனம் வருது. இங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்புன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பழைய பாம்புன்னு எதை சொல்லுகிறார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே பாம்பு என்று சொல்லப்பட்டதல்லவா? முத சாத்தான், அதாவது பிசாசு சாத்தான்னு சொல்லப்பட்டது அந்த பழைய பாம்பு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதிலிருந்து நமக்கு ஒன்று நன்றாக தெரிகிறது. அன்றைக்கு வந்த அந்த பழைய பாம்பு நீங்களும் நானும் பார்க்கிற அந்த பாம்பு அல்ல. தேவன் அந்த பாம்பை சபிக்கவில்லை. அது முழுக்க முழுக்க சாத்தானே. ஒன்றை எளிதாக நம்ம புரிந்து கொள்ளலாம். நாம கேட்ட அந்த 5 கேள்விகள், முதல் 5 கேள்விகள், அதை மீண்டும் மீண்டும் கேட்டு பாருங்க. ஏன் தேவையில்லாம நம் குழப்பங்களை உருவாக்க வேண்டும்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது வேற எந்த பாம்பை குறித்தும் சொல்லப்படவில்லை என்று எடுத்துக்கொள்வதிலே என்ன தவறு என்று கேட்கிறேன். அதுல என்ன குழப்பம் வந்து விட போகிறது? பாம்பின் உருவத்திலே வந்த சாத்தானை பாம்பை சபிப்பது போலவே தேவன் பாம்பை குறித்து பேசி, சர்ப்பமே நீ இப்படி இருப்பாய் என்று அங்கு சபிக்கிறார். அது ஊறுகிற பாம்பை குறித்து அல்ல, அங்கு வந்த சாத்தானை குறித்து மட்டுமே.